வணக்கம். அரசியல்ல வெற்றி தோல்வியை சந்திக்காத தலைவர்கள் இருக்கிறாங்களா? வெற்றி தோல்வியை சந்திக்காத அரசியல் கட்சி இருக்கா? எம்ஜிஆரும் ஜெயிச்சிருக்கிறாங்க, தோல்வி அடைந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், ஜெயிச்சிருக்கிறாங்க. கருணாநிதி அவர்களும் தோல்வி அடைந்திருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி வெற்றி தோல்விங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இது சகஜமான ஒன்று. இதே நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து படுதோல்விகளை சந்தித்திருந்தது. அந்த காலகட்டங்களில் அந்த நிலைமையை மாற்றி திமுக வெற்றி முகத்தை கூட பார்க்க முடிந்தார்கள். அப்படி வெற்றி தோல்வி என்பது அனைத்து கட்சிக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது வெற்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 50 விழுக்காடுகளுக்கு குறைவாக கிட்டத்தட்ட 40 நினைவு இருந்தால் 46.92% ஓட்டை தான் பெற்றிருக்கிறார்கள் திமுக. ஆனால் 40க்கு 40 வென்றிருக்கிறார்கள். மீதி 54% ஓட்டு பல கட்சிக்கு பிரிந்திருக்கிறது. இதை எப்படி முழுமையான வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும்? ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. 7-8 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. ஒரு 13 இடங்களில் 3வது இடம் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதே நிலையில் போனாருன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய கஷ்டமான நிலை வருங்காலத்தில் நேரிட வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அடையாளம் காட்டப்பட்ட ஜெயக்குமாருடைய மகன் சென்னையில் தென் சென்னையில் ஜெயக்குமாருடைய மகன் வேட்பாளராக நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ, அவருடைய எண்ண ஓட்டங்கள் என்னவோ, எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் மத்தியில் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, இல்லை மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை ஒரு எதிரொலியாக ஜெயக்குமாரை பேசிடுவார். எடப்பாடி பழனிசாமி பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ, அதை என்ன மக்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய எதிரொலியாக ஜெயக்குமார் மொத்தத்தையும் பேசிடுவார் செய்தியாளர் மத்தியில். அப்படிப்பட்ட அவருடைய மகன் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தோல்வியை தழுவுறாரு. அவருக்கு அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டெல்லாம் வேற எதிர்கட்சிகளுக்கு போயிருக்குது. அப்படின்னா அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடையாளம் காட்டப்பட்டு முன்னாள் மந்திரியாக இருந்த ஜெயக்குமாருடைய மகன் இவர் இங்கே நிற்கணும்னு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஜெயக்குமாருடைய மகன் தோல்வி தழுவுறாரு. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியினுடைய கொடி சின்னம் எதையும் பயன்படுத்தக்கூடாதுங்க அப்படின்னு கட்சியை விட்டு நீக்கிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக ஆதரவோடு தனியாக நிற்கிறாரு. பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறாரு. வீடு வீடாக சென்று எல்லார்கிட்டையும் ஓட்டை சேகரிக்கிறாரு. மக்களுடைய செல்வாக்கை பெறாரு. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி நம்ம சென்னையில் தென் சென்னையில் ஜெயக்குமாருடைய மகன் தோல்வி அடைந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அடையாளம் காட்டப்பட்டு அவர் ஆதரவு தெரிவித்த அந்த வேட்பாளர் அங்கே தோல்வி தழுவுறாரு. அதே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் பெருவாரியான ஓட்டு சதவிகிதம் பெற்றிருக்கிறார். அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய ஓட்டெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்திருக்கு. அதே அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் படுதோல்வி மட்டுமல்ல டெபாசிட்டும் இழந்திருக்கிறார். இதை எதை காட்டுகிறது? டி ஜெயக்குமாருடைய மகன் தோல்வியடைவதும், ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு வங்கி அதிகரித்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவருக்கு ஆதரவாக அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் ஓட்டும் தொண்டர்களுடைய ஓட்டும் அவருக்கு விழுந்திருக்கிறது. அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் படுதோல்வி மட்டுமல்ல டெபாசிட்டும் இழந்திருக்கிறார். இதை எதை காட்டுகிறது அப்படின்னா, அதிமுக அதால பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் காட்டுது. ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு பிரிந்திருக்கிறது, பாஜகவுக்கு பிரிந்திருக்கிறது, பாமகவுக்கு பிரிந்திருக்கிறது. அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி சரிவைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறதான் இந்த விஷயம் பார்க்க முடிகிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கடுமையான மும்முனை போட்டியா, இல்லை 4 முனை போட்டியா, இல்லை 5 முனை போட்டியா அப்படின்னு பல்வேறு
தரப்புலேருந்து மிகப்பெரிய போட்டி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும். அந்த இடத்துல இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. அந்த காலகட்டம் வருவதற்குள்ள அதிமுகவில் பல மாற்றங்கள் ஏற்படணும். பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும். இல்லை அதிமுகனுடைய தலைவர்களை ஒருங்கிணைக்கணும். இப்படி பல்வேறு விஷயங்கள் ஏதாவது எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவை எடுத்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். அதிமுகவின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். தோல்விங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும், வெற்றிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழல்லே அவர் நின்னார் அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டமான சூழலை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை தற்போது இருக்கிறது. இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறுதலான வழிகாட்டுதலும் அவர் தேர்ந்தெடுத்து வேட்பாளராக நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களுடைய தேர்வு முறைகளும் அது தவறாக போய் முடிந்து விட்டது. பல காரணங்கள் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு ஆதரவாக, ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து பாஜக தமிழகத்தில் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது. திமுக தெளிவாக இருக்கிறாங்க, ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்கிறாங்க. அதே போல் பாஜகவிலிருந்து வெளிவந்த எடப்பாடி பழனிசாமி பாஜக ஜெயிச்சிடக்கூடாது, அண்ணாமலை வந்து அதிமுகவை டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, அதனால் அண்ணாமலை இங்கே ஜெயிச்சிடக்கூடாது, பாஜக கால் ஊண்டிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கணக்கில் அவர் திட்டமிடுறாரு. இப்படி பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிற பல்வேறு திட்டங்கள் போடுற திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இந்த 2 பேரும் பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நினச்ச இந்த சூழலில் இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக 40க்கு 40 வென்று விட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தாரா? திமுக ஜெயிக்கட்டும் ஆனால் பாஜக ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற கணக்குப்படி விட்டு கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி தொண்டர்கள் மத்தியிலேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய முக்கிய தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது, மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம்க்கு ஆதரவாளராகவும் ஒரு முக்கால்வாசி பேர் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாளராகவும், எடப்பாடி பக்கம் ஆதரவாளராக இருப்பதற்கு காரணம் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார், வேற வழியே இல்லைங்க, அங்கே தாங்க நான் இருந்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில், ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அந்த தொண்டர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் மனதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலனாலும் பிடித்த மாதிரி அங்கே நடிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு மனக்குமுறலோட பல தொண்டர்கள் அங்கே இருக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு பக்கம் இருக்க முடியல. ஏன்னா அவர் பக்கம் இருந்தோன்னா எடப்பாடிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, நமக்கு பல வாய்ப்புகள் நடுவிடும், நம்ம வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வந்து பறி போயிடுங்கிற ஒரு மிகப்பெரிய கவலையில் தொண்டர்கள் ஓபிஎஸ்க்கும் ஆதரவு கொடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமியை பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அவர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் தான் இந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதிமுகனுடைய முக்கிய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் மிகப்பெரிய இடைவெளி, மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தூரத்தை, பல மைல் தூரத்துக்கு கொண்டு போய் சென்று விட்டால் அதிமுக வந்து ஆட்டம் கண்டுவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அதாவது கட்சி தோத்தாலும் பரவாயில்லைங்க, நான் தாங்க அதிமுகவின் பொதுச் செயலாளர், ஒற்றை தலைமை நான் மட்டும்தான், என் அதிகாரத்தில் தான் செயல்படணும், நான் சொல்வதைத்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதாகத்தான் பார்க்க முடிகிறது. கட்சி வந்து தோத்தாலும் சரி, தேர்தலில் வெல்கிறதா தோற்கிறதா அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லைங்க, கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கணுங்கிற அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் அதிமுக சரிவு நிலைக்கு மட்டுமல்ல, அது எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதிமுக போகும். அதே நேரத்தில் அதிமுக கட்சி அந்த நிலைமைக்கு போகுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே எங்கே இருப்பாருங்கிறத நமக்கெல்லாம் கொஞ்சம் யூகிக்க முடிகிறது. ஆனால் இப்படி அதாவது மாபெரும் இரு தலைவர்கள் ஆட்சி செய்த எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது அதிமுக என்கிற கட்சி வந்து எவ்வளோ பெரிய கட்சி,
1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய அந்த இருபெரும் தலைவர்களை ஆண்ட இந்த கட்சி வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியால் சரிவு நிலைக்கு கொண்டு போகிறது, சரிவு ஆபத்து நிலைக்கு போகிறது, கஷ்டமான சூழலை சிக்கி தவிக்கிறதுன்னு அதிமுகவினுடைய தொண்டர்களே மனக்குமுறலாக பார்க்க முடிகிறது. ஆனால் இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்துக்கிட்டு நம்ம வந்து இது போலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு உள்ள பல பிரச்சனைகள் வந்துருங்கிறதுனால மனக்குமுறலோடு தான் அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் உள்ளே இருக்கிறாங்கிறதான் பார்க்க முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் வருகிற காலங்களில் 2026 தேர்தல் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக பாஜக வெர்சஸ் திமுக இப்படி தான் ஒரு காம்படிஷன் இருக்குமே தவிர வேற அதிமுக இதுக்குள்ள இருக்குமா, 2வது இடத்துல இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பாஜக திமுகங்கிறது தான் காம்படிஷனாக மாறும், ஒரு போட்டி நிலவும். அதிமுகவுக்கு இங்கே வேலையே இல்லைங்கிற ஒரு நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போகிறார், எப்படி சமாளிக்க போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.